தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். வங்காளத்தில் 1905 தோன்றியது சுதேசி இயக்கம் தமிழக மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. வந்தே மாதரம் என்ற முழக்கம் தமிழகத்தில் ஒலிக்கத் துவங்கியது. தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்ட வ.உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் சுதேசி கருத்துக்களை பரப்பி வந்தார். அவர் தான் 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை உருவாக்கினார். கப்பலோட்டிய தமிழன் என புகழ் பெற்ற தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் பயங்கரவாதமும் ஓரளவு தலை தூக்கியது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகளுள் ஒருவரான சங்கரன் நாயர் இந்த கொலை தேசிய விழிப்பின் எதிரொலி என்று குறிப்பிட்டார். சுதேசி இயக்க தலைவர்களான வ.உ. சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணிய சிவா போன்றவர்களது பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுறச் செய்தது. அப்புறம் தன்னாட்சி இயக்கம் 1916 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னை கோகுலே மண்டபத்தில் தன்னாட்சி கழகம் அன்னிபெசன்ட் அம்மையாரால் துவக்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக இந்திய புத்திரர்கள் சபையை அவர் நிறுவியிருந்தார். தன்னாட்சி கழகத்தின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையாரும், ஜி.எஸ். அருண்டேல் அமைப்பு செயலாளராகவும், சி.பி. ராமசாமி ஐயர் பொது செயலாளராகவும், பி.பி. வாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றனர். பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்திய சுயாட்சி பெற வேண்டும் என்பதே தன்னாட்சி கழகத்தின் குறிக்கோள். இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த காலத்தில் தன்னாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை தீரத்துடன் வழிநடத்தியது. அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்திற்கு கிடைத்த பரிசு என 1917 ஆகஸ்ட் 20 வெளியான மாண்டேகு பிரகடனத்தை கூறலாம். அன்னிபெசன்ட்டின் சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம். இதுல ஒவ்வொரு இயக்கத்திலையும் தமிழ்நாட்டு பேஸ்டு ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த பிடிஎஃப்ல வரும். ரவுலட் சத்தியாகிரகம். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதை எதிர்த்து காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கினார். காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் இதுதான். 1919 மார்ச் 17 அன்று வருகை தந்த காந்தி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார். அங்கு ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சத்தியாகிரக சபையை உருவாக்கப்பட்டது. காந்தி சத்தியாகிரக சபையின் தலைவர் சி. விஜயராகவாச்சாரியார், டி. பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்கள். தலைவர் யாருன்னா சி. வீரராகவாச்சாரி, டி. பிரகாசம். துணைத் தலைவர்கள் யாருன்னா சி. ராஜகோபாலாச்சாரியார், எம். சி. நஞ்சுண்டராவ், ஏ. கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஜி. ஹரிபுரோத்தம் ராவ், சேலம் டி. ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்கள். அப்போ தலைவர் யாருன்னா விஜயராகவாச்சாரி, துணைத் தலைவர் யாருன்னா டி. பிரகாசம், இவங்க எல்லாம் செயலாளர்கள் என நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருந்தனர். தமிழ்நாட்டில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு நாள் 1919 ஏப்ரல் 6 அன்று துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. பல பகுதியில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன. அப்போது பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகையும் வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்த நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் மற்றும் வீர சாவர்கரின் எரிமலை ஆகியவற்றை தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம். இந்திய முஸ்லிம்கள் காந்தியின் ஒத்துழைப்புடன் தொடங்கிய கிலாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்துடன் கலந்து கொண்டது. சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு 1919 ஆகஸ்டில் கூடியது. அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை ராஜாஜி கொண்டு வந்தார். அப்போது அக்டோபர் 17 அன்று அனுசரிக்கப்பட்ட கிலாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவை பெற்று தந்தார். ஸோ கிலாபத் தினம் எதுனா 1919 அக்டோபர் 17. ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் எதுனா 1919 ஏப்ரல் 6. நல்லா டேட்டும் இந்த இயரும் ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை நகரில் மௌலானா சௌகத்,
அலியின் தலைமையில் 1920 ஏப்ரல் 20 கிலாபத் மாநாடு நடைபெற்றது. ராஜாஜி கஸ்தூரி ரங்க ஐயங்கார், பிரகாசம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர். சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை ராஜாஜியின் ஆதரவுடன் யாகூப் ஹாசன் 1920 மே தினத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். யாகூப் ஹாசன் யாரோட தலைமையிலனா ராஜாஜியினோட ஆதரவோட. தமிழ்நாட்டுக்கு 1920 ஆகஸ்டில் வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அன்று வட ஆற்காடு, இப்போது வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் வருதுங்க. அதை அடுத்த இதுல பார்ப்போம். தேங்க்யூ.